கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில் 65 ஆண்டுகால இந்த கனவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் லாவண்யா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 மாவட்ட மக்களின் பெரும் கனவு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, 3 மாவட்ட மக்கள், கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்ட மக்கள் அதிகமாக கனமழை ஏற்படும் போது, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வீணாக செல்லக்கூடிய நீரை சேமித்து வைக்கக்கூடிய திட்டமாகத்தான் இது இருக்கிறது. இதனுடைய நோக்கமும் செயல்பாடும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம். குறிப்பா பார்த்தோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஆறுகள் கேரளாவுக்கு சென்று அப்படியே இந்த 3 மாவட்டங்கள் வழியாகத்தான் தமிழ்நாட்டில் செல்கிறது. பில்லூர் அணைக்கு கீழே அதிக கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வீணாக போகக்கூடிய நீரை குழாய்கள் அமைத்து அதை பம்பிங் செய்து நீரேற்று நிலையங்கள் மூலமா இந்த நீரை சேகரிக்கணும் அப்படிங்கிறதா இந்த திட்டம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1914 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக பாசன வசதி பெறக்கூடிய நிலங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 24,000 ஏக்கர் நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த திட்டமானது நேரடியான நீர்ப்பாசன திட்டம் இல்ல அப்படிங்கறத குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது என்னன்னா, நிலத்தடி நீரை செறிவூட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா, நிலத்துக்கு அடியில் பதிக்கப்படக்கூடிய ராட்சத குழாய்கள் மூலமாக வீணாக செல்லக்கூடிய நீர்கள் பம்ப் செய்யப்பட்டு நிலத்தடி நீரை செறிவூட்டுவதற்காக சேகரித்து வைக்கப்படுகிறது. அதுலயும் பார்த்தோம்னா 958 கிலோமீட்டர் நீளத்து அளவுக்கு இந்த குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் இந்த உபரி நீர் செல்லக்கூடிய 70 நாட்கள் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த திட்டம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1.50 டிஎம்சி நீர், உபரி நீர் அப்படிங்கிறது பம்பிங் செய்யப்படும். மொத்தமா பார்த்தோம்னா கால்வாய்களை, இந்த நிலத்தடி நீருக்குள்ள பதிக்கப்படக்கூடிய குழாய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய நீளம் மட்டுமே 133.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சுரங்கம் மட்டுமே 3.70 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு சுற்றுவட்ட, இந்த 3 மாவட்டத்தில் சுற்றுவட்டத்தில் 6 இடங்கள்ல நீரேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது 1045 நீர்நிலைகள்ல இந்த தண்ணீரானது நிரப்பப்படவிருக்கிறது. இதில் பிரதான கால்வாய் மட்டும், அதனுடைய நீளம் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 35.20 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த நீளமானது இருக்கிறது. சரி, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலமாகத்தான் இந்த நீரானது செறிவூட்டுதல் அப்படிங்கிற திட்டம் தான் இதனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது.